ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் என்ன பார்க்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பாக்ஸ் இருக்கும், மெயில் ஆப்ஸ் இருக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெயில் பார்த்தீங்கன்னா வரும். இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் மெயில் பண்ணாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்தா மெயில் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வரல ப்ரோ, யாரா மெயில் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்தா வர மாட்டேங்குது, ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அது மாதிரி மெயில் வரல அப்படின்னா உங்கள் ஜஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அந்த மெயில் இருக்கும். ஆனால் ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா அந்த மெயில் வர மாட்டேங்குது ப்ரோ அப்படின்றத அந்த ப்ராப்ளத்தை நோட்டிஃபிகேஷன் எப்படி வரைக்கிறது அப்படின்றத ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்கள் போயிடலாம். அதுக்கு நம்ம சேனல் நீங்கள் தான் புதுசாக இருந்தீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்புறம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அதுக்கு பார்த்தா உங்கள் மொபைலில் அதாவது பார்த்தா மொபைலில் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ண பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் சர்ச் பாரில் ஆப்ஸ் அப்படின்னு போட்டாலும் வரும். அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த ஆப்ஸ் அப்படின்றது தான் கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்க. ஓகே, ஆப் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் லோடிங் ஆகும். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஆப் பார்த்து ஷோ ஆகும். இந்த இடத்துல பார்த்தோன்னா நீங்கள் ஜிமெயில் அதாவது அந்த மெயில் ஆப் பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அந்த இருக்கு பாருங்கள் ஜிமெயில் சொல்லிட்டு ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தா இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க. அலோ நோட்டிஃபிகேஷன் இதை பார்த்தா ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணிங்க. இதை ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் மொபைலில் உங்களுடைய ஸ்க்ரீன் அதாவது உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ஓகே, மெயில் எதாவது வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் மொபைல் நெட்டு ஆனில் இருந்தால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா மெயில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ப்ராப்ளத்தை பார்த்தா எப்படி சால்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் ஆர்டர் பண்ணுங்க. இதுக்கான நீங்கள் பெஸ்ட்டாக வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.